ஒரு சில மனுஷர்கள் வந்துட்டு அவங்க மனுஷங்க தானே நினைப்பே இல்லாம வெறும் அற்ப மனுஷர்கள்ன்ற எண்ணம் இல்லாம தன்னால எல்லாவற்றையும் செய்து விட முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம பணத்தால எல்லாத்தையும் சாதிச்சிட முடியும், நம்மளுடைய அதிகாரத்தினால எல்லாத்தையும் சாதிச்சிட முடியும், நம்மளுடைய ஆள் பலத்தினால சாதிச்சிட முடியும், நம்மளுடைய ஆயுத பலத்தினால சாதிச்சிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னையே நினைச்சு கொண்டு இருக்கிறாங்களே தவிர அவங்க வெறும் மனுஷங்க. ஆண்டவர் ஒரே ஒரு செகண்ட் அவங்கள கைவிட்டாருன்னா அவங்க அப்பயே அழிந்து போவாங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது. நம்ம வெறும் மனுஷங்க. நம்ம எப்பயுமே இதை நினைச்சு பார்க்கணும் பிரியமானவர்களே. நம்ம வெறும் அற்ப தூசி. ஆண்டவர் ஒரே ஒரு நொடி பொழுது நம்மள கைவிட்டாருன்னா நம்ம அழிந்து போயிடுவோம் அப்படின்றத நம்ம என்னைக்குமே நினைச்சு பார்க்கணும். அதே மாதிரி அவங்களும், அதாவது துன்மார்க்கமான ஜாதிகள் அவங்க மனுஷங்கன்னு அறியட்டும். அதனால அவர் சொல்றாரு, மனுஷங்கன்றத அறியட்டும், அவங்களுக்கு பயம் உண்டாக்கும், அவங்களுக்கு பயம் உண்டாக்கும். ஆண்டவரே நீங்க பயம் உண்டாக்குங்க, நீங்க இது மாதிரி மனுஷங்க தான், நம்ம வெறும் மனுஷங்க தான், நம்ம இப்ப உயிர் போச்சுன்னா நம்மளால ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு பயம் இருந்தாதான் நம்ம என்ன பண்ணுவாங்க, மத்தவங்களுக்கு தீமை செய்ய விரைந்து ஓடிக்கிட்டே இருக்க மாட்டாங்க அப்படின்றது சொல்லி அவர் விண்ணப்பம் பண்றாரு. மனுஷர்கள் அநேகர் நம்மள விரோதமா எழும்பலாம், ஒடுக்கலாம், என்ன வேணாலும் செய்ய நினைக்கலாம். ஆனா நம்ம சங்கீதக்காரன் ஆகிய தாவீது ஆண்டவர்கிட்ட மட்டும்தான் புலம்பி அழுகிறாரு. என்ன பிரச்சனை வந்தாலும், போராட்டம் வந்தாலும், ஆண்டவரே எப்படியெல்லாம் எழும்புறாங்க, எப்படியெல்லாம் எனக்கு குழி வெட்டுறாங்க, எப்படியெல்லாம் என்னை பகைக்கிறாங்க இப்படின்னு சொல்லிட்டு அவருடைய இருதயத்தின் வேதனைகள் எல்லாவற்றையும் யார்கிட்ட கொட்டி தீக்கிறார்னா ஆண்டவருடைய சமூகத்துல மட்டும்தான் கொட்டி தீக்கிறார். பிரியமானவர்களே, நம்மளுக்கும் நம்மளுக்கு அடைக்கலம் கொடுக்கிற ஆண்டவர் ஒருத்தர் இருக்கிறார். நம்மள கொடுக்குறாங்களா, ஒருத்தவங்க வேதனைப்படுத்துறாங்களா, கஷ்டப்படுத்துறாங்களா, அவங்களுக்கு விரோதமா நம்ம யுத்தம் பண்ணோம்னா ஒரு நாள் நம்மளால ஜெயிக்கவே முடியாது. அதே கர்த்தரிடத்துல நம்ம ஒப்பு கொடுத்தோம்னா அவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். அப்போ நம்ம ஜெயம் எடுக்க முடியும். அதனால நீங்க என்ன காரியமா இருந்தாலும் கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. கர்த்தர் உங்க வழிகளை செவ்வையாக்குவார். நம்ம இன்னைக்கு சங்கீதம் 9ஆம் சங்கீதம் முழுமையாக தியானித்து முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோல இருந்து நம்ம 10ஆம் சங்கீதத்தை தியானிக்க ஆரம்பிக்கலாம். அதுவரை கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.